காண்கிறதும் காணக்கூடாததுமாகிய அண்ட சராசரங்களையெல்லாம் ஆயிரமான ஜீவராசிகளையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்த மகாபெரிய உன்னதமான தேவன் மனிதனை விசாரிப்பதற்கு, அவனை பற்றி ஆண்டவர் கவலைப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்கிற கேள்வி காலாகாலமாக கேட்கப்பட்டு வருகிறது. யோபு 7:17-18, சங்கீதம் 8:4, 143:3 ஆகிய வாக்கியங்களில் இந்த கேள்வி பலமாக முன்வைக்கப்படுகிறதை காண்கிறோம். அதற்கான ஒரே காரணம், உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் கர்த்தரின் கரங்களின் வெறும் கிரியைகள். ஏன், தூதர்கள் கூட அவருடைய பணிவிடைக்காரர்கள் தான். ஆனால் மனிதன் மட்டுமே தேவனுடைய சாயலை பெற்றவன். ஆதியாகமம் 1:26 தேவன் ஆதாமை தமது சாயல் ரூபத்தின்படி உருவாக்கினார். ஆதாமின் வழியாக மனுக்குலம் அனைத்தும் தேவ சாயல் ரூபத்தை தம்மில் கொண்டவர்கள். பாவம் அதை மறைத்து போட்டது. கிறிஸ்துவின் ரத்தம் அதை வெளிக்கொண்டு வருகிறது. தேவனின் பிள்ளைகள் எனும் அதிகாரத்தை உண்டாக்குகிறது.